ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog ஈவினிங்லேருந்து ஆவடி மார்க்கெட் வந்திருக்கோம். ஜூடியோவில் போய் ஏற்கனவே ஷாப்பிங் முடிச்சுட்டேன். நான் அங்கே வந்து வீடியோலாம் எடுக்கல. சிட்டு டெட்டுக்கு வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அபி இறங்கி போயிருக்கான் பெட் ஸ்டோருக்கு. அதை முடிச்சுட்டு ஆவடியில் இருக்க பொண்ணு சூப்பர் மார்க்கெட் இது கிட்டத்தட்ட வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஃப்ளிப்கார்ட்டில் அப்படி இப்படி சாமான் வாங்கிறனால எனக்கு வரத்துக்கு சான்ஸே கிடைக்கல. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் பாஸே இதுதான், மாதத்துக்கு ஒரு நாள். இன்றைக்கி அபியும் வந்திருந்தானா, அதனால் மேலேருந்து எல்லா ஃப்ளோருமே போய் சும்மா செக் பண்ணலாம் அப்படின்ட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். பாம்பு கண்ணாடி வச்சு போட்டு வச்சுருவோம். ஸோ பாருங்க, எனக்கு பாத்திரம் கிரைஸ்னால் அபிக்கு வந்து கார் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ குட்டி குட்டி கார் நிறைய வச்சுருப்பான். இப்போயுமே பார்த்தீங்கன்னா எங்கேயா கடைகளுக்கு போனால் நான் பாத்திரம் பார்க்குற மாதிரி அவன் இந்த கார் செக்ஷன் பொம்மை செக்ஷன் போய் பார்த்துட்ருப்பான். அண்ணுக்கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தான், நிஜ கார் தான் வாங்கி தரல, இந்த கார் அது வாங்கி கொடு அப்படின்னு. ஸோ அது முடிச்சுட்டு மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டா வீட்டு பக்கத்துலேயே இருந்தது, இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது. ஸோ அதை வந்து குடிச்சிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. டின்னர் ப்ரிப்ரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வரப்பே இன்ஸ்டன்ட் ஆட்டா வீட் புரோட்டா இருக்குல்லையே, அது வாங்கிட்டு வந்துட்டேன். மஷ்ரூம் குருமா செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் முதல்ல. ஸோ நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சிம்பிளான ரெசிபி, நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் எள், பட்டை, கொஞ்சமாக கசகசா, அதை மட்டும் அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், 5-6 மிளகு, ஒரு பிரிஞ்சி இலை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2-3 பச்சை மிளகா, 2 பல்லாரி வெங்காயம். இதை வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிடலாம். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுமே கூட கொஞ்சம் கரைஞ்சி வேகணும். இது கூட இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போது 200 கிராம் மஷ்ரூமை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் வந்து டக்குன்னு வெந்துடும், பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. நல்லா கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம். நிலக்கடலெல்லாம் வறுக்காமையே தான் அரைக்கணும், நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சாதத்துக்கு, சப்பாத்தி, பரோட்டா, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கெலாம் கத்திரிக்காய் செய்வாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி ரெசிபி தான், கொஞ்சமாக மாற்றி இந்த மாதிரி செஞ்சிடுறது நான் குருமா. ஸோ அரைச்சி அது சேர்த்துட்டு, உங்களுக்கு தண்ணியாக வேண்டாம் அப்படின்னா பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது இல்லையா, இதே மாதிரி இதில் இறக்கிடலாம். நான் வந்து கொஞ்சம் சால்னா மாதிரி செய்யணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். மஷ்ரூம் சேர்த்து நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு எண்ணெய் பிரிஞ்சதும் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியது தான். சிம்பிள் அண்ட் சூப்பரான காளான் சால்னா ரெடி. ஸோ அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு புரோட்டா சூடு பண்ணிட போகிறேன். ஐடியோட வீட் புரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து அண்ணுவோட ஃப்ரெண்டோட மேரேஜ், அவளோட ஸ்கூல்மேட்டு. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் வளையல்லாம் வாங்கணும் மம்மின்னு. நார்மலாக அவளுக்கு இந்த கம்மல் அது இதெல்லாம் போடுறது பிடிக்காது என்னவோ, அவளாவே நான் நாளைக்கு சாரீ கட்ட போகிறேன் அப்படின்னா மல்லிப்பூ வளையலெல்லாம் வாங்கணும்னு சொன்னால் அதெல்லாம் ஆவடியில் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்போயாவது தான் ஆசை வரும் போல் போடணுன்னு. ஸோ அவ்வளோதான், சூப்பரான டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணால் ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லையா, அது மாதிரி எங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னா பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு தான் இருக்கும், ஒரே சிரிப்பு. ஸோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்திருந்தோம்.
நல்லா சாப்பாடு பார்த்தீங்கன்னா சத்யா நான் இந்த தடவை ஓணத்துக்கு செய்யணும்னு நினச்சேன். ஆனால் அங்கேயே சூப்பராக சத்யா போட்டாங்களா, அதனால் ஆசை நிறைவேறிடுச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.